ஹாய் மக்களே, ஒரு சின்ன பதிவு என்னென்னா அந்த மீஷோவில் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி தொடங்குறவங்க இந்த மீஷோவில் ஜாயின் பண்ணுறது. மீஷோவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நானே ஏன்டா இதில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஒரே அட்ரஸ்லேயே 4 ஆர்டர் 5 ஆர்டர் போடுவாங்க. அந்த 5 ஆர்டர்னே நமக்கு ரிட்டன் வரும். ஒன்று ஓப்பன் பண்ணி வேறு பொருள் வரும், இல்லைன்னா அதே பொருள் ரிட்டன் வந்துடும். ஆள் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரம்யான்னு ஒரு இது ஒரு 4 பார்சல்கிட்ட எனக்கு 4-5 பார்சல்கிட்ட எனக்கு ரிட்டன் வந்திருக்கு. 2 ஓப்பன் பண்ணி வந்திருக்கு. ஓகேவா? அது நம்ம மீஷோவில் நம்ம ரெக்கார்ட் பண்ணாலும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க காசு அவங்களுக்கு போயிடும். அது போக நமக்கு அமௌண்ட்டு இப்போ 10 நாள் 15 நாள் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்கன்னா டைமுக்கு கரெக்டாக போடவே மாட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம டேட் நம்ம பார்ப்போம். நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆனாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பார்சல் நிறைய நிறைய சேல்ஸ் ஆகும், நிறைய ரிட்டர்ன் வரும். இன்னும் ஜிஎஸ்டி எடுத்து கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா சரியாகவே ஒழுங்காக தரமாட்டேங்கிறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதனால பிஸ்னஸ் பண்ணுறவங்க மீஷோவில் ஜாயின் பண்ணும்போது கவனமாக ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டாக அது ப்ராசஸாக இருக்கான்னு பாருங்கள். நானே ரொம்ப ஏன்டா ஜாயின் பண்ணோன்ட்டு இருக்குது. ஏன்னா அமௌண்ட்டு சரியாக வர மாட்டேங்குது. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே ஃபோன் பண்ணி நம்ம எது கேட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸும் தர மாட்டாங்க. இதுவரை ஃபோன் பண்ணியே எடுக்கவும் இல்லை. ரொம்ப கஷ்டம் தான் இந்த மீஷோவில் இது பண்ணுறது. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மீஷோவில் இல்லாமல் இப்போ வெப்சைட் அப்புறம் இந்த மீஷோங்க இதில் அது வேறு நம்ம அதிலெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள். வேறு இதுலேயே ஜாயின் பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் மீஷோ சரியில்லை. அதுக்கப்புறம் இங்கே கவனமாக உங்கள் பொருளை சேல்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அது வேறு ரேட்டு என்னென்னா மீஷோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரேட்டு அந்த ரேட்டுக்கு இல்லை, அவங்க ஒரு ரேட்டு தருவாங்க. அது ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுக்கணும். அங்கே என்ன பொருளாக இருந்தாலும் கம்மி பண்ணி தான் கொடுக்கணும். கம்மி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க தனியாக ஒரு ரேட்டு வைப்பாங்க. இப்போ நான் ஒரு ரேட்டு கொடுக்குறேன்னா அவங்க தனியாக வேறு ரேட்டு வைப்பாங்க. அந்த ரேட்டுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ரேட்டு கொடுக்குறோம்ல, அந்த ரேட்டுக்கு தான் நமக்கு தருவாங்க. அப்படி அதுலேயும் காசு கொஞ்சம் பிடிச்சி தான் தருவாங்க. ஓகேவா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம போடுற காசு இதில் கிடைக்குமான்னு ஒரு இதில் இருக்குது. நம்ம நல்ல ப்ராடக்ட்டுக்கு நல்ல ரேட்டு வச்சு கொடுத்தாலும் மக்கள்கிட்ட தான் இருக்குது. மக்கள் கொஞ்சம் அதாவது ஒரு பொருள் ரேட்டாக இருக்குன்னா அந்த ரேட்டுக்கு ஏற்றால அந்த பொருள் இருக்குன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சாரீ ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ரேட்டுக்கு ஏற்றால தான் அந்த சாரீ இருக்கும். நம்ம ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த ரேட்டுக்கு ஏற்றால தான் அந்த பொருள் இருக்கும். ஓகேவா? அந்த குவாலிட்டிக்கு ஏற்றால இருக்கும். இது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரேட்டு இது பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். சில பேர் ஏமாத்துறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. என்னுடைய பொருள் கொஞ்சம் ரேட்டாக இருந்தானா கொஞ்சம் குவாலிட்டியாக நான் பொருள் கொடுப்பேன். ரேட்டு கம்மியாக இருந்தால் இந்த பூனம் சாரீ இப்படிப்பட்ட சாரீஸ் தான் ரேட்டு கம்மியாக இருக்கும். அது கூட ரேட்டு கம்மியாக, ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் வச்சுருக்கோம். 180 ரூபா அப்படி தான் ரேட் போட்டிருக்கோம். அதை கூட எடுத்துகிட்டு சாரியை ஓப்பன் பண்ணியெல்லாம் ஒரு சாரீ எல்லோ கலர் சாரீ, ஒரு சாரீ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி எனக்கு ரிட்டன் எனக்கு அந்த ப்ராடக்ட் அவங்க ரொம்ப அது கட் பண்ணியெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. நான் வீடியோலாம் எடுத்து கொடுத்தேன். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் நமக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அமௌண்ட்டு போயிடும். நம்ம சேல்ஸ் பண்ணுறவங்க தான் நிறைய பாதிக்க வேண்டியது இருக்கும். மீஷோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மீஷோ சரியில்லை. ஏன்னா அவங்களும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஒரு சேலர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஆனால் ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்பாங்க. ஃபோன் பண்ணியெல்லாம் எப்படி அந்த இதெல்லாம் கேட்பாங்க. இன்னொரு விஷயம், ஃபோன் பண்ணி கேட்குறது ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் பேசணும். இங்கிலீஷில் பேசினாலும் அவங்களும் சரியாக ரெஸ்பான்ஸ் தரமாட்டாங்க. ஏன்னா ஹிந்தி தெளிவாக பேசுகிறவங்களுக்கு இது பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் நான் இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு 2 மாதம் நான் சேல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி போயிருக்கு. ஆனால் எனக்கு இது வரைக்குமே 2 மாதம் அமௌண்ட்டுமே வரல. நானும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல.
சேல்ஸ் நமக்கு எவ்வளோ போயிருக்கு என்னன்னு நம்மக்கிட்ட லிஸ்ட் இருக்கும். எடுத்திருக்கேன், வந்து இனி பார்ப்போம், ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணுவோம் ரெஸ்பான்ஸ் தராங்களா இல்லையான்னு. ஏன்னா வந்து இனி ஒரு சேலில் கொடுக்குறதா இருந்தால் கவனமாக கொடுங்க. நிறைய விஷயங்களை வந்து இதில் எது கரெக்டு எது தப்பு, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எது கரெக்டு எது தப்புன்னு பார்த்து கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் நம்ம சேலர் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம அப்போ தான் சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய நமக்கு வந்து சேல்ஸ் ஆகிற பொருளுக்கு ஏற்ற அமௌண்ட்டு நமக்கு வரும். ஓகேவா? நான் நிறைய விஷயங்கள் இதில் வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா 2-3 மாதமாக ஃபஸ்ட்டு வந்து தொடங்கும் போது கம்மியாக தான் இருந்தேன். அப்புறம் 3 மாதமாக வந்து ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஜிஎஸ்டிக்குள்ளே இது ப்ராசஸ் நான் போயிட்டுருக்கேன். ஜிஎஸ்டி எடுத்து வந்து கொடுக்கணும், எப்படி இருக்குன்னு தெரில. அப்படி கொடுத்து அப்போ வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து டைம் சில நேரம் கிடைக்காது, வந்து ஒரு செல்லு தான் இருக்குது. அதை வச்சு தான் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும். அதனால் வந்து குறிப்பிட்ட இந்த வீடியோஸுன்னு எடுக்க முடியாது, நான் வேறு வேலையிலையும் இருப்பேன். அதனால் வந்து சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எடுத்து போடுறேன். ஓகேவா? அதனால் கவனமாக இருங்க. ஒரு சேலர் கொடுக்கும்போது சேல்ஸ் எவ்வளோ ஆகுது, எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கேட்சப் பண்ணுறோம் எல்லாமே பார்த்து கரெக்டாக நமக்கு அமௌண்ட் வருதா எல்லாமே பார்த்து கொடுங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப சேல்ஸு போகுதுன்னா 10 சாரீ சேல்ஸுக்கு போனால் 7 சாரீ ரிட்டன் வரும். கவனமாக இருங்க. ஏன்னா நான் அந்த அட்ரஸ் நோட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு 5 தடவை சாரீ வாங்கி எனக்கு ரிட்டன் போட்டிருக்காங்க. ரொம்ப வந்து அதுவும் டிஃப்ரெண்ட் இது. ஏன்னா ஒரு 2-3 சாரீ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மீதி சாரீ வந்து ஓப்பன் பண்ணலை, ஆள் இல்லைன்னு வந்திருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்து சேலருக்கு வந்து பண்ணுங்கள். உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து மீஷோ வந்து நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கவனமாக சேல்ஸ் பண்ணுங்கள் மக்களே. வந்து நீங்கள் சேலரை குறை சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வாங்கும்போது நீங்கள் வந்து வாங்கும்போது அந்த பொருளை கரெக்டாக பொருள் வந்தாலும் நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் உங்கள் பொருளை வந்து கொடுக்குறீங்களான்னு செக் பண்ணி கொடுங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் வந்து அதை அவங்க எப்படி தாராங்களோ அப்படியே கொடுங்க. நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து சாரீ வேண்டான்னு சொல்லி நூல் எடுத்து இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீங்கள் அதனால் இதை கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களை மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்பட்டு இது பண்ணுவாங்க, ஒரு வேலையை செய்வாங்க. நீங்களும் இப்படி பண்ணுறீங்க. அடுத்தவங்களை குறை சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோன்னு முதல்ல யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? கவனமாக இருங்க சேல்ஸ் மக்களே. எல்லாரும் காசு உழைக்கிற காசு தான். இப்போ நீங்கள் ரிட்டர்ன் எங்களுக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு டபுள் சார்ஜ் போயிடும். அதனால் வந்து எங்களுக்கு தான், ஏன்னா நாங்கள் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு கொடுத்தாலும் கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா 40 ரூபாய் எங்கள் கையிலேருந்து தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து கொஞ்சம் எங்களுக்காக நீங்களும் கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். நான் இன்னும் ஏதாவது வீடியோஸ் இருந்தேன்னா கண்டிப்பாக போடுறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நிறைய வரும். தேங்க்யூ வெரி மச். பாய்.